சொந்த தாய் மாமனை திருமணம் செய்த இளம்பெண் இரவோடு இரவாக தலையணையால் அமுக்கி கொலை செய்த பயங்கரம். அழுது ஒப்பாரி வைத்து நாடகமாடியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வெளிச்சத்திற்கு வந்த உண்மை. தாலி கட்டிய கணவனையே இளம்பெண் கொடூரமாக கொன்றது ஏன்? பின்னணியில் யார்? 5 ஆண்டுகளுக்கு பின் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? வழக்கம் போல மாமா மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாருன்னு கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க நதியா. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நதியாவோட கணவர் மாரியப்பனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்காங்க. அங்க பரிசோதனை பண்ண டாக்டர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லிருக்காங்க. நல்லா இருந்த மாரியப்பன் ஏன் உயிரிழக்கணும், என்ன நடந்திருக்கும்னு எதுவுமே புரியாம சொந்த பந்தங்கள் எல்லாருமே உடைஞ்சு போய் இருந்திருக்காங்க. அப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. மாரியப்பனோட உயிர் தன்னால போகல, கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது. அடுத்து மனைவி நதியா கிட்ட விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீசார். நானே எங்க மாமாவை இழந்த துக்கத்துல இருக்கேன், என்கிட்ட இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு அழுது ஒப்பாரி வச்சிருக்காங்க நதியா. ஆனா அது நல்ல அழுகை இல்ல, கள்ள அழுகைங்கிறது போலீஸுக்கு லேசா பொறி தட்டிருக்கு. காரணம், நீங்க கொலையாளியை கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, விசாரணைங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு காவலர்கள் கிட்ட கத்தி இருக்காங்க நதியா. என் கணவரை கொலை செஞ்சது யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன்னு சபதம் போடுற மனைவிமார்களுக்கு மத்தியில நதியா கிட்ட அப்படி எந்த ஒரு சபதமும் வந்த மாதிரி தெரியல. அதுக்கு மாறா காவலர்களை அனுப்புறதுல தான் அவங்க கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க. அதனால நதியாவை சுத்தியே காக்கி சட்டைகளோட விசாரணை இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஒப்பாரி ஆக்டிங் எல்லாம் வேலைக்காகல. அதனால நான் தான் என் கணவரை கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாங்க நதியா. அதுக்கு பிறகுதான் பிளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. தருமபுரி பிச்சானூரை சேர்ந்தவர் தான் கூலி தொழிலாளி மாரியப்பன். தன்னோட அக்கா மகளான நதியாவை கல்யாணம் பண்ண மாரியப்பனுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. தான் கூட பள்ளியில படிச்ச முரளி கூட தினமும் செல்போன்ல பேசிருக்காங்க நதியா. உள்ளூர்கார பையன், அதுவும் கிளாஸ்மேட். அதனால பேசினா என்ன தப்புன்னு மனைவிய கண்டுக்காம விட்டுருக்காரு மாரியப்பன். ஆனா ஒரு நாள் நைட்டு முரளி கிட்ட செல்போன்ல நதியா பேசிட்டு இருக்கும் போது அவங்கள அறியாமலே தூங்கிருக்காங்க. அத பார்த்த மாரியப்பன் காலை கட் பண்ணி வைப்போன்னு மனைவியோட செல்போனை எடுத்திருக்காரு. அவரோட கை தெரியாம லவுட் ஸ்பீக்கர்ல விழுந்திருக்கு. அது தெரியாத முரளி நதியா கிட்ட காதல் மொழி பேசியிருக்காரு. அதை கேட்டு உடஞ்சு போன மாரியப்பன் தூங்கி எழுந்த மனைவி கிட்ட, முரளியோட நீ பேசுற விதம் சரியில்லை, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, இதுக்கு மேல ஒழுங்கா இருக்க பாருன்னு வான் பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகாவது நதியா சரியா இருந்திருக்கலாம். ஆனாலும் முரளி கிட்ட பேசுறதுக்கு எண்டு கார்டு போடவே இல்லை. அதனால நித்தம் வீட்டுல சண்டை வந்திருக்கு. மாமா உயிரோட இருக்கிறது தான் இந்த சண்டைக்கே காரணம். அவரோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டா எல்லாமே ஓவர்னு நினைச்சிருக்காங்க நதியா. மனைவி இன்னொரு ஆண் கூட பேசுறது தெரிஞ்ச நாள்ல இருந்தே மது குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு மாரியப்பன். அப்படிதான் போதையில வீட்டுக்கு வந்த கணவர் படுத்து தூங்கிருக்காரு. அப்போ கள்ளக்காதலன் முரளிய வீட்டுக்கு வரவழைச்சு அவரோட சேர்ந்து தலையணையால கணவர் கதையை முடிச்சிருக்காங்க நதியா. அதுக்கு பிறகு முரளி அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒப்பாரி நாடகத்தை போட்டிருக்காங்க. அந்த நாடகம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் தான் செல்லுபடியாச்சு. அதுக்கு பிறகு நதியாவோட சதி வேலை தெரிஞ்சிருச்சு. முரளியையும் நதியாவையும் போலீசார் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. 2020 நடந்த இந்த கொலை வழக்கு தருமபுரி மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு பிறகு இந்த கேஸ்ல இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. சொந்த தாய் மாமனான கணவனை கொலை செஞ்ச நதியாவுக்கும் கள்ளக்காதலன் முரளிக்கும் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. செய்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு காவல் வாகனத்துல ஏறி கண்ணீர் வடிச்ச நதியா கணவன் கண்டிக்கும் போதே காது கொடுத்து கேட்டிருந்தா 14 வருஷம் சிறைக்கு போக வேண்டிய அவசியமே வந்திருக்காது.